ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கணும். வெண்டைக்காய் அரிஞ்சு சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சோண்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வதக்குவோம் வெண்டைக்காய். அப்போ தான் குழகுழப்பு தன்மை போகும். வதக்கி செய்யும்போது குழகுழப்பாக இருக்காமல் நல்லாயிருக்கும். தனித்தனியாக இருக்கும் வெண்டைக்காய், அதனால் வதக்குறோம். வதக்கி எடுத்து வச்சிக்கின்னு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலை, உப்பு போட்டு தக்காளி போட்டு வதக்கலாங்க. வதக்கினதும் நல்லா வதங்கட்டுங்க. அது உப்பு போடும்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்குன்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு அதுக்குள்ளே புளி ஊற வச்சுப்போம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோங்க. வதக்கி அது கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றி அது கருகாமல் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் புளி கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அந்த புளியும் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இந்த வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லதுங்க. குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம எலும்பு மூட்டுகளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஞாபக சக்திக்கு நல்லது. புளிக்கரைசல் ஊற்றிடலாங்க. ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூட்டு வலி உள்ளவங்க இதை பச்சையாக ஊற வச்சு நைட்டில் காலையில் எந்தெந்த தண்ணி குடித்தாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெண்டைக்காய் அதிகம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு மூளையில் ஞாபக சக்தி வரும், கணக்கு வரும்னு அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் வெண்டைக்காய் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. அதில் அந்த குழகுழப்பு தன்மையும் ஃபைபரும் இருக்கிறதுனால வயிற்றுக்கும் நல்லது, நம்ம முட்டிகளுக்கும் நல்லதுங்க. குழம்புக்கு வச்சதும் வெண்டைக்காயை போடுவோம். வெண்டைக்காய் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஆஃப் பண்ணிவிடுவோம். சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.